ஸோ எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்ததியில் சொன்னான் என்று நியாயாதிபதிகள் 11:11 பார்க்குறோம் என்பதை அதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஸோ போருக்கு முன்பாக நாமும் தேவ பிரசன்னத்தை முன்பாக செல்வோம். அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். இன்றைக்கி அவங்க இந்த எப்தா அந்த கிலியாத் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே அம்மோனியர்களை எதிர்க்க போனார்கள். ஆனாலும் அவர்களை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி இவங்க சரியாக இருக்கிறாங்களா என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். அதற்கு முன்பாக சில அடையாளங்களை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு தேவ சன்னதியில் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். இதுதான் எஸ்பாவுடைய வெற்றியினுடைய ரகசியம். இன்று நாமும் இந்த உலகத்திலே நாம் சில ஸ்பிரிட்டுகளை எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லுகிறவர்களாக, அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் வாழுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை நாம் ஜெயம் கொள்ள முடியும். அதே போல் நாம் மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசவும் முடியும். இந்த எப்தா எப்படி அந்த ஜனங்களுக்காக நின்றானோ அதே போல் நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபத்திலே நிற்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை யாராவது பகைத்திருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாராவது துன்பப்படுத்தியிருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த எப்தாவை போல ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்ப்போம். நாம் எல்லா சூழலிலும் எல்லாரிடம் அன்பு காட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.